ஹே லெஜெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யூ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து நடுநிலைமைன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல டிவி கேக்கு ஓட்டு கேட்டு வீடியோ போட்டு அட்ராசிட்டி பண்ணியிருந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்தும் வாயை திறக்காம அமைதியாக இருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக முதல்ல இந்த திருச்சி கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்னன்னா, கடந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து பொங்கிட்டே இருப்பார். அவர் அப்படியே பொங்குவார் அநியாயத்துக்கு கண்டா பொங்குது. இந்த மாதவன் வந்து அநியாயத்துக்கு கண்டா பொங்குவார் இல்லையா, அந்த மாதிரி பொங்கிட்டே இருப்பார் இவர். டிஎம்கே பீரியடில் வந்து சம் இன்சிடென்ட் நடந்தது, அதனால வந்து குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பொங்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் வந்து 10 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே வீதியில் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா? அவங்க அப்படிதான் போவாங்க. ஆனா நீங்க தான் வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த அரசாங்கம் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்கள நீங்க போகக்கூடாது, வீட்லயே இருக்கணும், முடங்கி வைக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. பெண்கள்லாம் பாவம், 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை கூட சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போகலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டில் உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுங்க அர்த்தமா பார்த்துக்கணும். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய இஷ்யூ, 10 வயசு குழந்தை வந்து இறந்து போனது உங்களுக்கு தெரியும், 16 வயசு குழந்தை காணாம போனது தெரியும், இங்க 61 வயசு மூதாட்டி ஒருத்தவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். நிறைய இஷ்யூகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நாம கேள்வி கேட்கிறோம், நிறைய ஊடகங்களும் வந்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம இந்த சின்ன தளபதி திருச்சி கார்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கிற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் எதை கொண்டு அடிக்கணும் அப்படின்னு பொங்குறாரு. அண்ணா வந்து 15 நாள் தான் ஆச்சு, நீங்க அந்த குழந்தைக்கு வந்து தகுந்த நீதி கிடைக்கிறதுக்கு போராடாம அண்ணன் சிஎம் மேல வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் விஜய் மேல நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி வந்து அண்ணன் விஜய் மேல நீங்க குறை சொல்லலாம்? உங்க வீட்டுல ஒரு குழந்தைகளோ பெண்களுக்கோ வந்து பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க தான் பெற்றோராகிய நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். எப்படி அதாவது இந்த இன்றைய முதலமைச்சர் வந்து அதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்க மாட்டாரு, நீங்க பெட்ரோல் தான், நீங்க வந்து உஷாரா இருக்கணும், உங்க குழந்தைங்களை வந்து பாத்துக்கணும் அப்படின்னு இந்த ஆட்சியில சொல்றாரு. அதே ஸ்டேட்ல கொலை ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எந்த லட்சணத்துல அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு சுத்தமா புரியல. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவனுங்களெல்லாம் இதுல அடிக்கணுமா? கோயம்புத்தூர்ல சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? தெரியாம போனாச்சில் என்ன சொல்றாருன்னா, அவரு அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுன்றத, அந்த மாநிலத்துல என்னென்ன குற்றங்கள் நடக்குது, எப்படி நடக்குதுன்றத வச்சு வந்து ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு செயல்படுன்றத தெரிஞ்சுக்கலாமா. அதனால போன இதுல சொல்றாரு, கடுமையான குற்றங்கள் நடக்குது, அதனால இந்த டிஎம்கே ஆட்சி வந்து ரொம்ப மோசமான ஆட்சி அப்படின்றாரு. இப்போ யாரோட ஆட்சி? இளைய தளபதி விஜய் அவர்களோட நடக்குது இல்லையா? இங்க இப்ப குற்றம் நடக்குது, இந்த குற்றம் நடக்குது இல்லையா? இதை நம்ம கேள்வி கேட்டா என்ன சொல்றாரு, அவர் வந்து முதலமைச்சர், அவர் 24 hours இதை தான் பார்த்துட்டு இருக்க வேலையா? அவர் வந்து 15 நாள் தான் ஆகுது, அவர் எப்படி இது பார்க்க முடியும்? நீங்க குற்றம் நடக்குதுன்னா உங்க வீட்டுல இருக்க பெற்றோர்கள் அவங்க தான் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும், அரசாங்கம் வந்து பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. நீ ரூட் மாஃபியா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு கண்ட காசை வாங்கிக்கிட்டு மக்கள் மத்தியில போன ஆட்சியில வந்து அரசாங்கம் ப்ராப்ளம், இந்த ஆட்சியில வந்து பெற்றோர்கள் ப்ராப்ளம்ட்டு மாத்தி விசில் ஊதிட்டு இருப்ப, அதையும் வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன ப்ரோ, தளபதி ரசிகராந்துட்டு வெரி ராங் ப்ரோ, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க நடுநிலையா இருக்கீங்கன்னா போன ஆட்சியில என்ன நடந்தது, அநியாயம் நடந்தது, குரல் கொடுத்தீங்களா, சூப்பர். ஏன்னா அதுவே ஒரு கேடுகட்ட ஆட்சி. இந்த ஆட்சியிலையும் அநியாயங்கள் குற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கும் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு கொம்பு இடத்துல வந்து கீழே குத்தி முட்டு தூக்கி நிக்க கூடாது, புரியுதுங்களா? கேள்வி கேட்டா எல்லா இடத்துலயும் கேள்வி கேளுங்க, நடுநிலையா நின்னா எல்லா இடத்துலயும் நடுநிலையா இருங்க. சும்மா அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணுன்ட்டு மாத்தி தங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறது பேரு நடுநிலை கிடையாது, அது பேரு எச்சத்தனம். இந்த மாதிரி வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. அங்க வந்து தோசையை அப்படி போடணும், இங்க வந்து தோசையை இப்படி போடணும், இதுதான். அங்க வந்தா ரத்தம், இங்க வந்தா தக்காளி சட்னி, இதுதாங்க இவங்களோட வேலை. அதுக்கப்புறம் மெயினா நான் கூட இவரோட வீடியோலாம் நிறைய பார்ப்பேங்க. இவர் பேர் வந்து தமிழ் பொக்கிஷம் விக்கின்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் கூட ஆரம்பத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் நடுநிலையா நிறைய பேசுவாரு, சரி நல்லா பேசுறாரு அப்படின்னு நினைச்சு பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் போக தான் தெரியுது இவரை வந்து அந்த ரூட் மாஃபியாவோட முக்கிய புள்ளின்னு. அதாவது ஜால்ரா
அடிக்கிறாரு பேரு சிங்சாங் காது ரெண்டும் கீழுது. அந்த அளவுக்கு சிங்சாங் வந்து டிவிகேக்கு அவர் அடிக்கிறாரு. நிறைய இவர் சிங்சாங் அடிக்கிறத சொல்லலாம். அதுல ஒரு விதத்தை சொல்றேன். டிவிகேல இருந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரீசெண்டா இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பக்தர் மாதிரி உள்ள போனாராம். உள்ள போனதுல 4000 ரூபாய் இவர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. வாங்கினதை கையங்கலமா பிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, மன்னிப்பு கடிதம்னு சொன்னாங்க. அந்த மன்னிப்பு கடிதம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நெகட்டிவா போற உடனே அதை என்ன பண்ணிட்டாங்க, விளக்கம் கொடுக்குறன்ற பேர்ல விளக்க கடிதம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டாங்க. அது விளக்கம் கடிதம் கேட்ட உடனே நல்லா எல்லாரும் போட்டு நல்லா அடிக்க, அதை சார்ந்த, அதாவது அந்த குற்றத்தை சார்ந்த சில நபர்களை வந்து நாங்க பணி நீக்கம் செஞ்சிருக்கோம், இடைநீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம பொக்கிஷம் விக்கி அவர்கள் பேசுறாரு எடுத்து. பட் இதை மீடியாக்கள் எப்படி திருச்சி பேசிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் அவர் போயிருந்தாரு, முதல்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு, அங்க போனப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாரு, ஒரு 3 பேர் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் அர்ச்சகர்கள் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் மட்டும் வாங்கியிருக்காங்க. பாருங்க, 2 பேருமே மனிதர்கள் தானே, ஆனா ஒரு சமுதாயத்துக்கு மன்னிப்பு கடிதம், இன்னொரு சமுதாயத்துக்கு சஸ்பெண்டுமா, இதுதான் நீதியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனடியா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அது பேர் மன்னிப்பு கடிதம் கிடையாதுயா, அது பேர் விளக்க கடிதம். சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ அறநிலையத்துறையில இப்ப நடந்திருக்கக்கூடிய அது பேர் மன்னிப்பு கடிதம் கிடையாது சார், அது விளக்க கடிதம். அதற்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்டாங்க. பேசுறாரு, என்ன பேசுறாரு, ஏற்கனவே வந்து ஸ்ரீரங்கம் கோவில் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு செய்யற பணியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த பேஷண்ட் கிட்ட வந்து லஞ்சமா கேட்டாங்க. கேட்டதுக்கு வந்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்கள வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அதே கம்பேர் பண்ணி நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன்பா துப்புரவு பணி செய்யறவங்களை வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறத வந்து நீ குற்றம் சொல்லி பணி நீக்கம் செஞ்சுட்ட, ஆனா கோவில்ல 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அவங்கள வந்து நீ எதுவுமே கண்டுக்காம வெறும் விளக்க கடிதம் கேட்டிருக்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி ஒரு சிங்சாங் அடிக்கிறாரு. அவர் வந்து நல்ல விளக்கம் கொடுத்துட்டாரு, முக்கியமானவர்களையும் வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாரு. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி குற்றம் சாட்டுறீங்க, இதெல்லாம் முற்றிலும் தவறு. என்டிகே டிஎம்கே சேர்ந்துட்டு வந்து விஜய் மேல வந்து பழி சுமத்துக்காக இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், முன்ன பின்ன நீ ரொம்ப முடியாம உங்க வீட்டில் இருக்க பெற்றோர்களோ இல்லை சொந்தக்காரர்களோ உறவினர்கள் யாரோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்துட்டு அலைஞ்சிருக்கியா? அங்க அலையிறப்போ அந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்க பார்த்தியா, அவங்க தான் வந்து அந்த ட்ராலி தள்ளுறது, மற்ற வேலையெல்லாம் செய்யறது, அங்க எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க பேசுறப்ப கூட குடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, பணிவா தான் வந்து ₹1 கொடுப்பா, ஒரு 50 ரூபா கொடுப்பான்னு கேட்பாங்க. அது நமக்கே வந்து அவங்க பண்றதை பார்த்து பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்ட்டு கையில இருந்து 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வரத்தோம். லாஸ்டா இது போறப்போ எல்லாருமே வந்து பேஷண்ட் ஒரு அட்மிட் ஆகிட்டு வெளியே வரப்போ 100-200 ரூபாய் கொடுக்கறது சாதாரண விஷயம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி, அப்பதான் வந்து இன்னும் வந்து செய்வாங்கன்னு. அதுக்கு நீ பணி நீக்கம் செய்வ. கோவில்ல சாமியை பார்க்கறதுக்கு காசு கேட்கறாங்க, தீர்த்தம் தூரத்துக்கு வந்து காசு கேட்கறாங்க 4000 ரூபாய், அதுக்கு நீ வந்து விளக்க கடிதம் செய்வ. அவனும் குற்றம் பண்றான், இவங்களும் குற்றம் பண்றானா, இவனையும் பணி நீக்கம் செய்யணும். அது என்ன வந்து விளக்க கடிதம்? அப்ப இவங்களுக்கும் விளக்க கடிதம் செய்ய வேண்டியதானே, விளக்க கடிதம் கேட்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க 10 ரூபாய் 20 ரூபாய் காசு வாங்குறீங்கன்னு. அவங்களுக்கு விளக்க கிடையாது, இங்க வந்து நீங்க விளக்க கடிதம் வேணும். இதுவே உங்க லட்சணம் தெரியுது. இதுக்கு வந்து நீ முட்டு வேற கொடுக்குற. முன்ன வேற நான் வந்து நல்லவன் நம்பிந்தா உன்னோட சுயரூபெல்லாம் இப்பதான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. நீ இனிமே வந்து தமிழ் பொக்கிஷம் விக்கின்லாம் பேர் வைக்காத, டிவிகே பொக்கிஷம் விக்கின்னு வச்சுக்கோ. ஏன்னா நல்லா சொம்படிக்கிற. என்ன ப்ரோ, உன்னெல்லாம் பெரிய ஆளு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ, ஆனா நீ என்னன்னா இப்படி டிவிகேக்கு சிங் சாங் சிங்னு போட்டுட்டே இருக்கிய ப்ரோ நல்லா. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒன்றையும் சொல்றாரு டிவிகே விக்கி. என்ன சொல்றாரு தெரியுமா, ரீசெண்டா வந்து இங்க அங்கங்க மின் துண்டிப்பு ஏற்பட்டது இல்லையா, அதுக்கு நிறைய வந்து போராட்டம்லாம் நடத்திருந்தாங்க. இங்க திருவள்ளூரோட ஒரு போராட்டம் நடத்திருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் வரலன்னு சொல்லிட்டு சம் போராட்டம்லாம் நடத்திருந்தாங்க. அதுல வந்து 2-3 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. மீடியா வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பேட்டிலாம் எடுத்திருந்தது. அவங்க அதுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க. அந்த ஆட்கள்லாம் வந்து டிஎம்கேவோட ஆட்கள். அதாவது இவர் என்ன சொல்றாரு, நம்ம பசங்க வந்து டிவிகே பசங்க விர்ச்சுவல் வாரியர் ரொம்ப தீவிரமா இருக்காங்க, யாரு என்ன எதுன்ட்டு அப்படியே டேட்டாவை புட்டு வைக்கிறாங்களாம். அந்த தாவேக்காக்கு எதிராக நிறைய இன்டர்வியூ எடுத்தவர், ஆனா அவர் திடீர்னு வந்துட்டு நான் ஒரு பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் போதும், அதே நேரத்தில் திவ்யா சத்யராஜ் இருக்காங்கல்ல, அவங்க கூட நிற்கக்கூடிய 2 நபர்கள் எகைன் தாவேக்கா பத்தி தவறா பேசக்கூடிய பொதுமக்கள் வேடத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அக்கு வேற ஆணி வேற பிச்சு எடுத்துறாங்க. நீ எந்த ஃபேஸ்ல இருக்க, நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து இத பாரு, மண்டையில இருக்கக்கூடிய கொண்டை மறைக்க மறந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு துண்டிப்புக்காக இந்த திருவள்ளூர்ல மணவாள நகர்ன்ற ஏரியால ஒருத்தவங்க போராடி இருக்காங்க. அவங்க வீடியோ எடுத்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து அந்த வீடியோல பேசியிருக்காங்க, அதை டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து டிஎம்கேவோட ஐடி விங்ல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க. நானும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன். அந்த ஐடி விங்ல உண்மையாலே ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து டிஎம்கேவோட ஐடி விங்ல இருக்கவங்க தான். அவங்க வீடியோவே வந்து சொல்றாங்க, ஏன்டா என் மூஞ்சம் அவங்க மூஞ்சம் ஒரே மாதிரி இருந்ததுக்காக நான் தான் அவங்கன்ட்டு நீங்க இஷ்டத்துக்கு போட்டுருக்கீங்களாடா, நான் அந்த ஊரே கிடையாது, நான் பக்கா டிஎம்கே ஐடி விங்ல தான் நானும் இருக்கேன், என்ன போய் அவங்கன்னு சொல்லிட்டு நீங்களா இஷ்டத்துக்கு கதை அடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு விளக்க வீடியோவும் அவங்க போட்டிருக்காங்க. அந்த வீடியோ இங்க ப்ளே பண்றேன், பாருங்க. டிவிகே ஐடி விங் அண்ட் ரூட் மாஃபியா, நீங்க என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கீங்க. ஆனா நீங்க பயன்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்காக என் புகைப்படத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா,
திருவள்ளூர் மாவட்டத்துல மணவாள நகர்ல மின்தடை காரணமாக போராடிய பெண் நான் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த பெண் நான் இல்ல. நான் திருவள்ளூர் மாவட்டமும் கிடையாது. நைட்டு 9 மணில இருந்து கரண்ட் இல்ல. யாரு வந்து பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. பெண் நான் இல்ல. நான் திருவள்ளூர் மாவட்டமும் கிடையாது. நான் ஐடிவிங்ல திமுக ஐடிவிங்ல தான் இருக்கேன். அதனாலதான் திவ்யா செல்வராஜ் அவங்களோட ஒரு போட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன். அந்த புகைப்படத்தை எடுத்து நீங்க ஒன்னா போட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய தவறு இல்லைங்களா? ஒரு பெண்ணோட புகைப்படத்தை எடுத்து அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தாம நீங்க எப்படி போடலாம்? பார்த்துட்டீங்களா? என்ன தெரியுது இதுல இருந்து? இவனுங்க அவதூறு பரப்புறதுக்கு மட்டும்தான் லாய்க். தவிர தமிழ் பொக்கிஷெல்லாம் நீங்க நம்ம பெரிய ஆளு, அவர் அப்படியே நீதியை நிலைநாட்டுவாரு, அப்படியே ஆர்டி பண்ணிட்டு தான் வந்து பேசுவாருன்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் பண்றது கிடையாது. இவனுங்க போய் காசை வாங்குறது மக்கள் மத்தியில வந்து அவனுக்கு அந்த காசுக்காக என்ன திணிக்கணுமோ அதை திணிச்சிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ பாத்தீங்களா, இவங்க டிஎம்கே ஐடிவிங்கன்னாங்க. ஆனா டிஎம்கே ஐடிவி அவங்கள வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறதால அவங்க தான் இவங்கன்னு சொல்லி பொய் பொருளை கிளப்பிட்டானுங்க. இவங்களுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. வீடியோ போட்டேன். ஆனா இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணவும் மாட்டானுங்க. இதெல்லாம் அடக்கி முடக்கிடுவானுங்க. இவங்க சொல்றதா சரின்ட்டு ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. இது அடுத்து இன்னொன்னு, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் வரலன்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, தம்பி நீ சாப்பிட்டுருக்க தம்பி, பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்ப 11 ஆகுது. எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அவங்க கேட்டாங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர் கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ், என்ன சாப்பிட்டாங்க, நீ நகா சாப்பிட்டு, நீ நகா சாப்பிட்டு, நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, போ. நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ். தேங்க்யூ. செல்போன் சாப்பிடல தம்பி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பையன் வந்து குடிச்சிருக்கானா, அதை வந்து சாப்பிட்டுருக்குன்னு சிம்பாலிக்கா சொல்றாராம். இவர் சாப்பிடலன்னு நார்மலா சொல்றாராம், கலாய்க்கிற மாதிரி. இதை வந்து என்ன பண்றாரு, நம்ம தமிழ் பொக்கிஷன் விக்கி போட்டு பாரு, இவரும் வந்து டிஎம்கே நம்மள என்னெல்லாம் பழி தூக்கி போடலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நம்ம பசங்க பிரிச்சு மேய்ஞ்சிடறாங்க, வட்டம் போட்டு காட்டிடுறாங்க. டேய், கேட்கறவன் கேள்வி கேட்கறவன் டிஎம்கேவா இருந்தானே, என்டிகேவா இருந்தானே, ஏடிஎம்கேவா இருந்தானே, பிஎம்கேவா இருந்தானே, எந்த கட்சியா இருந்தானே, கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. அவனே அவதூறுலாம் பரப்பல. அந்த இடத்துல அங்க பஸ் வரல, அதனால தான் அவன் கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு நீ பதில் சொல்லு. அதை விட்டுட்டு அவன் குடிச்சிருக்கானா இல்லையானா, குடிக்கிறது குடிக்காம போறது அவனோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க டாஸ்மார்க் திறந்து தானே வச்சிருக்கீங்க. நீங்க வந்தவொடனே மூடல டாஸ்மார்க்க, அப்புறம் என்ன நீங்க கேள்வி கேட்கறீங்க? நீங்க திறந்து வச்சிருக்கீங்க, அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான், அவன் நடு ரோட்ல கூப்பிட்டு சண்டை போடல, அவன் நியாயமான கேள்வி தானே கேட்கறான். அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. அதை விட்டுட்டு டிஎம்கேயோட ஆளுவன் அது மாதிரி கேள்வி கேட்கறான். ஆமா, கேட்கதான் செய்வான். இது தப்பு பண்ணா கேட்கதான் செய்வான். அது எப்படா? அப்ப தப்பு நாட்டில் நடக்கலாம், அது டிஎம்கே ஆளா இருந்தா கேட்க கூடாதா? தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் கேட்கலாம். அது என்டிகே ஆளா இருந்தா கேட்கலாம், பிஎம்கே ஆளா இருந்தாலும் கேட்கலாம், எவனா இருந்தாலும் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதை விட்டுட்டு அவன் மேல பைய தூக்கி போறது, அவதூறு தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் விக்கி என்ன ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. உங்ககிட்ட நியாயம் கேட்கறதுலாம் வந்து தப்பு தான். ஏன்னா நீ சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல ஒரு முக்கிய புள்ளியை வந்து சந்திச்சு பேசினாரு. அதை நீ என்ன பேசியிருந்த? சீமான் வந்து இன துரோகி, தமிழ் மக்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கூட ஒரு ஆளை போயிட்டு நட்பு பாராட்டுறாரு அப்படின்னு நீ பழி சுமத்தின. அவங்க பர்சனலா பேசிக்கிட்ட போய் நீ பழி சுமத்திட்டு இருந்த. அதே விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரு. அதை நீ என்ன சொன்ன? செம்ம மூவ், இது தமிழர்களான சூப்பர் மூவ்னு அப்படின்னு கொடியை தூக்கிட்டு இருந்த. இதுலயே உன்னோட நடுநிலை தன்மை தெரிந்து உன்னோட ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.